உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புனித கன்னிமரியாயின் விண்ணேற்பு பெருவிழா 15/8/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று நாம் இருபெரும் விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒன்று புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, மற்றொன்று நம் நாட்டின் விடுதலை பெருவிழா. இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு தம்மையே கையளித்த அன்னை மரியா, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தம்மையே தாழ்த்தி இறைவனின் தாயாகும் பேறு பெற்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்புவோரே உண்மை கிறிஸ்தவர். அதையே அன்னை மரியா தம் வாழ்வாக்கினார். அன்னை மரியா எலிசபெத் அம்மா இல்லம் சென்றபோது அவர் அன்னை மரியாயை, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உமது திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அன்னை மரியாவை வாழ்த்துகின்றார். ஏழை எளியவரின் சார்பாக போராடும் நம் இறைவனின் உன்னத சாட்சி நம் அன்னை. அன்னையின் மண்ணக வாழ்வு நிறைவு பெற்ற பொழுது அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். நம் நாட்டின் விடுதலை பெருவிழாவில் மக்களாட்சி மதசார்பின்மை என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் பெரும்பான்மை மக்களுக்கு அது எட்டாக்கனியாகவே உள்ளது. அடுத்தவரின் உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நாம் அதற்கு துணை போகிறோமா? சிந்திப்போம். இந்திய அரசியல் சாசனம் கற்றுத்தரும் நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை என்னும் சுதந்திரம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படி வாழ வழி செய்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19, மேலும் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 10 முடிய. முதல் வாசக முன்னுரை. கதிரவனை ஆடையாகவும் தலையில் 12 விண்மீன்களை சூடியும் மேன்மையுடன் விளங்கியவர் நம் அன்னை மரியா. அவரே கடவுளின் உடன்படிக்கை பேழை. இப்பூலகை நீதியுடன் ஆட்சி செய்யும் ஓர் ஆண்மகவை அவர் பெற்றெடுத்தார். அவரிடம் இருந்தே நமக்கு மீட்பு கிடைத்தது. வல்லமை, அதிகாரம் அனைத்தும் கொண்ட மகனாகியவர் அவரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறும் திருவெளிப்பாட்டு நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் முதல் பெற்றோரின் கீழ்ப்படியாமையால் நாம் அனைவரும் பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம். நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படி கடவுள் தம் மகனை இவ்வுலகில் தோன்ற செய்து சிலுவை சாவுக்கு உட்படுத்தி உயிருடன் எழுப்பினார். எனவே நாமும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பது உறுதியானது. இயேசு இவ்வுலகில் பாவமில்லா அன்பின் ஆட்சியை அமைப்பார் என்று கூறும் கொரிந்தியர் முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.